போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகம் இருக்கிற மாநிலங்களில் ஒன்றாக பஞ்சாப் கருதப்படுகிறது. இது சம்பந்தமாக சமீபத்தில் செய்தி அறிக்கைகளில் வந்த சில தகவல்களை சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். அதில் முதல் தகவல் அறிக்கை என்பது பல நேரங்களில் அப்சர்வேஷனை மட்டுமே மையமாக வைத்து போடப்படுகிறது என்றும், குறிப்பாக சிறிய அளவில் இதை பயன்படுத்துகிறவர்களையே குறியாக வைத்து இந்த முதல் தகவல் அறிக்கைகள் பதியப்படுகின்றன என்றும் கூறப்படுகிறது. இதில் அதனுடைய புரிதல் என்ன அப்படின்னா, இதற்கு பின்னால் இருந்து மூளையாக செயல்படுகிற பெரிய மீன்களை, அதாவது மாஸ்டர் மைண்டாக செயல்படுறவங்களை யாரையும் பெருசாக கைது பண்ணுறதில்ல, அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு. மேலும் பல எஃப்ஐஆரில் ஆதாரங்கள் இல்லாமல் ஜஸ்ட் அவர் ஒரு தீப்பெட்டி வச்சுருந்தாரு, ஒரு 10 ரூபா நோட்டை சுருட்டி வச்சுருந்தாரு, இதை மட்டுமே மென்ஷன் பண்ணி ஆதாரங்களை மென்ஷன் பண்ணாமல் குறிப்பிடாமலே வழக்குகள் பதியப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் பஞ்சாபில் பணிபுரிந்த முன்னாள் சிறைத்துறை காவல் சேவகர் டிஜிபி சசிகாந்த் இப்பொழுது ரிட்டையர் ஆயிருக்காங்க. அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் பதிவிட்டிருந்தாங்க. அதை நான் இங்கே வாசித்து காட்ட விரும்புகிறேன். கைது செய்யப்படுகிறவர்களின் எண்ணிக்கையை வைத்து இந்த சட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்று அளவிடுவது என்பது சரியானதல்ல, அது துரதிருஷ்டவசமானது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு வழங்குவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதனால் அவர்கள் மீண்டும் அதே பாதைக்கு சென்றுவிடக்கூடாது. இந்த வழக்குகளில் பல போலியானவை என்று நான் தைரியமாக கூறுவேன். நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், பல வழக்குகளில் தனிப்பட்ட முன்விரோதங்களால் மக்கள் போதைப்பொருள் சட்டத்தின் கீழே, அதாவது ஆங்கிலத்தில் என்டிபிஎஸ் ஆக்ட், நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், இந்த சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்படுவார்கள். பல நேரங்களில் செல்வாக்கு மிக்கவர்கள் சொத்துக்களை கைப்பற்ற தன்னுடைய விரோதிகளை பதிவு செய்கிறார்கள். அரசியல் உள்நோக்கம் கொண்ட பல வழக்குகளும் பதியப்படுகின்றன என்று அவர் கூறியிருக்கிறார். இதை கவனிக்கணும். குறிப்பாக அந்த போதைப்பொருள் சம்பந்தமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட், டீஅடிக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன், அதாவது அமலாக்கம், போதை பழக்கத்திலிருந்து விடுதலை, தடுப்பு. இதில் குறிப்பாக செய்திகளில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மூன்றுலையுமே இவங்க சரியான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த போதைப்பொருள் ஒழிப்பில் செயல்படணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. நன்றி, வணக்கம்.